Hi, இந்த வீடியோல Gaussian Naive Bayes algorithm பத்தி பார்க்க போறோம். நம்மளோட டேட்டா செட்ல ஃபீச்சர்ஸ் ஓட வேல்யூஸ் பூலியனா இருந்துச்சுனா அப்போ நம்ம Bernoulli Naive Bayes வந்து யூஸ் பண்ணுவோம். And in case நம்ம டேட்டா செட்ல ஃபீச்சர்ஸ் ஓட வேல்யூஸ் வந்து frequency counter represent பண்ணிச்சுனா multinomial Naive Bayes யூஸ் பண்ணுவோம். In case நம்ம டேட்டா செட்ல ஃபீச்சர்ஸ் ஓட வேல்யூ வந்து ஒரு continuous வேல்யூவா இருந்துச்சுனா அப்பதான் நம்ம வந்து Gaussian Naive Bayes வந்து யூஸ் பண்ணுவோம். Continuous value na enna appdin kettingna something that is measurable. So for example height and weight la nammala measure dhaan panna mudiyum, height and weight vandu nammala count vandu panna mudiyadhu. So something that is measurable dhaan vandu continuous value. So ipo Gaussian Naive Bayes la Gaussian na enna appdindradha ipo paakalam. So Gaussian distribution normal distribution appdindu solluvom. So statistical behavior of many real world events in the normal distribution வந்து describe பண்ணோம். So real world events na enna, for example heights, IQ score, blood pressure, weights இதெல்லாமே வந்து normal distribution வந்து follow பண்ணோம். So normal distribution or Gaussian distribution na enna அப்படின்றதை இப்போ பார்க்கலாம். So இப்போ என்கிட்ட வந்து ஒரு லிஸ்ட் இருக்கு. இந்த லிஸ்ட்ல வந்து 1000 வேல்யூஸ் இருக்கு. இந்த வேல்யூஸ் எல்லாம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேலோட ஹைட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இப்போ இந்த செல்லை நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்மக்கிட்ட வந்து மேலோட ஹைட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு யூனிவேரியேட் டேட்டா. ஏன்னா இங்கே வந்து ஒரே ஒரு கேட்டகரி தான் இருக்குது ரிலேட்டட் டு ஹைட். அதனால தான் இதை யூனிவேரியேட் டேட்டா அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த யூனிவேரியேட் டேட்டாவோட டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம இப்போ விஷுவலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் நான் Seaborn விஷுவலைசேஷன் லைப்ரரியை வந்து இம்போர்ட் பண்ண போகிறேன். Seaborn லைப்ரரியில் இருக்கிற dist plot ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்மளோட வேரியபிள் நேமை பாஸ் பண்ணுறேன். அண்ட் இங்கே வந்து ஒரு நேம்டு பேராமீட்டர் கலர் இஸ் ஈக்குவல் டு க்ரீன் அப்படின்ட்டு நான் இங்கே செட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த செல்லை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு விஷுவலைசேஷன் கிடச்சிருக்கு. ஸோ இந்த விஷுவலைசேஷனில் வந்து இந்த மேலோட ஹைட்ஸ் வந்து ரெப்ரசென்ட் ஆகியிருக்கு. ஸோ இங்கே வந்து நிறையா ரெக்டாங்குலர் பார்ஸ் வந்துருக்கு. ஸோ இது வந்து ஹிஸ்டோகிராம். அண்ட் இந்த விஷுவலைசேஷனில் வந்து ஒரு கர்வ் வந்து எல்லா ரெக்டாங்குலர் பார்ஸையும் வந்து கனெக்ட் பண்ணுது. ஸோ இப்போ இந்த கர்வ் வந்து ஃபாலோஸ் லுக்ஸ் லைக் அ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஸோ நம்மளோட டேட்டா அதாவது ஹைட்ஸ் ஆஃப் மேல் இது வந்து கண்டினியூஸ் வேல்யூ அண்ட் இது வந்து ஃபாலோஸ் அ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ட்டு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து மேக் பண்ணலாம். ஸோ இதனால் வந்து இந்த டேட்டா வந்து நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன அப்படின்றத இப்போது பார்க்கலாம். ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் மாடல்ஸ் கண்டினியூஸ் வேரியபிள். ஸோ நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் வந்து என்ன பார்த்தோம், ஹைட் ஆஃப் மேல். ஸோ அதுதான் வந்து இங்கே கண்டினியூஸ் வேரியபிள். அண்ட் இந்த normal distribution or Gaussian distribution looks like a bell shaped curve. So இங்க bell எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷேப். ஸோ இதுதான் வந்து அந்த bell shaped curve. ஸோ இந்த Gaussian distribution has some properties. ஸோ two main properties என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து mean and variance. ஸோ mean எதை represent பண்ணோம்னா வந்து average value. ஸோ நம்மளோட male heights ஓட average value. அண்ட் இந்த மீன் இந்த கர்வில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் ரீஜனில் வந்து இருக்குது. ஸோ இந்த சென்டர் கர்வ் வந்து ரிப்ரசன்ட்ஸ் த மீன். அண்ட் இந்த மீன் எப்போவுமே வந்து இந்த கிராஃபோட பீக்கை வந்து ரிப்ரசன்ட் பண்ணும். ஸோ மீன்னா ஆவரேஜ் வேல்யூ அண்ட் இந்த கர்வில் வந்து அந்த ஆவரேஜ் வேல்யூ வில் பி இன் த சென்டர் ரீஜன். அண்ட் நெக்ஸ்ட் வேரியன்ஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ப்ரெட்னஸ் ஆஃப் டேட்டா. ஸோ நம்மளோட டேட்டா வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகியிருக்க ஃப்ரம் த மீன் வேல்யூ அதுதான் வந்து வேரியன்ஸ். ஸோ நம்மளோட டேட்டா வந்து இது மாதிரி ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு. ஸோ வேரியன்ஸ் எதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட கர்வ் வந்து ஃபேட்டாக இருக்கா இல்லாட்டி ஸ்கின்னியாக இருக்கா அப்படின்றத வந்து இந்த வேரியன்ஸ் தான் வந்து டிசைட் பண்ணோம். ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் லுக்ஸ் லைக் அ வெல் ஷேப்ட் கர்வ். ஸோ இந்த கர்வில் வந்து ரெண்டு மெயின் ப்ராப்பர்ட்டி இருக்குது, மீன் அண்ட் வேரியன்ஸ். மீனை நம்ம மியூ அப்படின்ட்டு ரிப்ரசென்ட் பண்ணுவோம் அண்ட் வேரியன்ஸை வந்து சிக்மா ஸ்கொயர் அப்படின்ட்டு ரிப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ எப்படி வந்து இந்த மீன் அண்ட் வேரியன்ஸ் கர்வுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம்.
ஸோ ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி மீன் வேல்யூ ரிப்ரசன்ட்ஸ் த சென்டர் ரீஜன் ஆஃப் த கர்வ். ஸோ இப்போ சென்டர் ரீஜன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து -0.91. ஸோ இப்போது மீனோட வேல்யூவை மட்டும் நான் இப்போ மாற்ற போகிறேன். ஸோ இப்போ மீனோட வேல்யூவை நான் கம்மி பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் வந்து லெஃப்ட் சைடில் மூவ் ஆகுது. ஏன் லெஃப்ட் சைடில் மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மீனோட வேல்யூவை கம்மி பண்ணிட்டேன். அண்ட் இந்த சென்டர் ரீஜனோட வேல்யூ வந்து இஸ் நவ் -6.46. இப்போ இந்த வேல்யூ வந்து நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த கர்வ் பார்த்தீங்கன்னா வந்து ரைட் சைடில் வந்து மூவ் ஆகுது. ஸோ இப்போ இந்த கர்வோட சென்டர் ரீஜன் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 7.98. ஸோ இப்போது இந்த வேரியன்ஸோட வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்போ வேரியன்ஸ் வந்து நான் டிக்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ வேரியன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட கர்வ் வந்து ஸ்கின்னியாக மாறிடுது. அண்ட் வேரியன்ஸோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளோட கர்வ் வந்து ஃபேட்டாக வந்து மாறிடுது. ஸோ இப்படி தான் வந்து மீனோட வேல்யூ அண்ட் வேரியன்ஸோட வேல்யூ வந்து இந்த கர்வோட ஷேப்பை வந்து அஃபெக்ட் பண்ணும். அண்ட் மற்ற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சிமெட்ரிக் அரவுண்ட் மீன். ஸோ சிமெட்ரிக் அரவுண்ட் த மீன்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட கர்வ் லுக் லைக் அ பெல் ஷேப் அண்ட் இந்த சென்டர் ரீஜனில் தான் வந்து மீன் வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ இந்த லெஃப்ட் சைட் ரீஜன் எடுத்துக்கலாம் அண்ட் இந்த ரைட் சைட் ரீஜன் எடுத்துக்கலாம். ஸோ லெஃப்ட் சைட் ஷேப் வந்து லுக்ஸ் லைக் அ மிரர் இமேஜ் ஆஃப் த ரைட் சைடு ஷேப். அதேமாரி ரைட் சைட் ஷேப் வந்து லுக்ஸ் லைக் அ மிரர் ஆஃப் த லெஃப்ட் சைட் ஷேப். அதனால தான் வந்து சிமெட்ரிக் அரவுண்ட் த மீன் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ இன்கேஸ் எசிமெட்ரிக்காக இருந்துச்சுன்னா ஸோ இது மாதிரி ஷேப் இருந்துச்சுன்னா இது வந்து அசிமெட்ரிக் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ லெஃப்ட் சைட் டஸ் நாட் லுக் லைக் த right side mirror image. So அதே மாதிரி right side does not look like the left side mirror image. So next property என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா mean, median and mode value வந்து will be in the same region. So அதாவது இந்த center regionல தான் வந்து mean value, median value and mode value வந்து இருக்கும். And asymptotic around x-axis. So இங்கே curve பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் நம்மளோட x-axis and நம்மளோட curve வந்து இப்படி ஸ்டார்ட் ஆகுது and நம்மளோட curve வந்து இப்படி end ஆகுது. ஸோ நம்மளோட கர்வ் வந்து வில் பி நியர் டு எக்ஸ் ஆக்சிஸ், பட் ஆனால் எக்ஸ் ஆக்சிஸை வந்து டச் பண்ணாது. அதனால தான் இங்கே வந்து அசிம்ப்டாட்டிக் அரவுண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ காசியன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நிறைய கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். ஸோ வாட் இஸ் அ ப்ராபபிலிட்டி தட் த ரேண்டம்லி செலக்டட் இண்டிவிஜுவல் will have an height of exactly 65 inches. ஸோ இதுதான் வந்து நம்மளோட கொஸ்டின். ஸோ நம்ம ப்ரீவியஸாக வந்து பார்த்தோம்ல 1000 மேலோட ஹைட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணி ஒரு லிஸ்ட்டில் வந்து ஸ்டோர் பண்ணியிருந்தோம். இப்போது இந்த கொஸ்டினை வந்து நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஹைட் இஸ் அ கண்டினியூஸ் வேல்யூ. ஸோ ஹைட்டை வந்து நம்மளால் மெஷர் தான் பண்ண முடியும், அதை வந்து கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து ஹைட் இஸ் அ கண்டினியூஸ் வேல்யூ அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இந்த கொஸ்டினை வந்து நம்ம ஷார்ட்டாக இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 65. ஸோ இங்கே எக்ஸ் எது ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேலோட ஹைட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 0. எதனால வந்து இதோட ஆன்சர் 0 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்ஸ் த ப்ராபபிலிட்டி அட் அ கிவன் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. So for continuous random variable probability at the specific point வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போ எப்படி தான் வந்து நம்மளால் வந்து ப்ராபபிலிட்டியை வந்து கண்டுபிடிக்க முடியும் ஃபார் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் அண்ட் எப்படி வந்து இந்த கொஸ்டினை வந்து நம்ம ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஒரு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளோட ப்ராபபிலிட்டியை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நம்ம ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து டஸ் நாட் ஹாவ் probability defined on a point. So probability of x is equal to 65 அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா இதோட ஆன்சர் வந்து 0வாக தான் இருக்கும். ஸோ இன்ஸ்டெட் இட் கிவ்ஸ் probability of an interval. ஸோ இங்கே interval அப்படின்ற ஒரு டேர்ம் வந்துருக்கு. ஸோ இன்டர்வல்னா என்ன அண்ட் நம்மளோட ப்ரீவியஸ் கொஸ்டினை நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் p of caps x is equal to small x. ஸோ இங்கே small x எதுனா வந்து நம்மளோட 65. We will calculate probability between two small intervals. ஸோ நம்ம வந்து 2 points இப்போ எடுத்துக்க போகிறோம்
x1 and x2 அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து 65 அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணலாம். ஸோ 2 intervals for 65. ஸோ இப்போ x1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 64.5 அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அண்ட் x2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 65.5 அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ we are going to calculate probability between 2 points. ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்கேஸ் 65 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து இங்கே இருந்துச்சுன்னா நம்மளோட 2 intervals வந்து இங்கே இருக்குன்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏரியா அண்டர் திஸ் கர்வ். ஸோ இந்த ஏரியா அண்டர் திஸ் கர்வ் தான் வந்து நம்மளோட ப்ராபபிலிட்டி வேல்யூ. ஸோ நம்மளோட கொஸ்டின் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் x is equal to 65 வந்து நம்ம எப்படி மாற்றிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் x is equal to 65 between 2 intervals. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு அந்த கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ எப்படி வந்து இந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றத வந்து ஒரு ஷார்ட் ஸ்டிமுலேஷன் மூலயமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஆன்சரை வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ நம்மக்கிட்ட வந்து 1000 மேல்ஸோட ஹைட் டீட்டெயில்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம அதை பார்த்தோம். அண்ட் இந்த 1000 மேல்ஸ் ஹைட்டோட மீன் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. நீங்கள் இங்கே என்ன வேல்யூ வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஜஸ்ட் 65 அப்படின்ட்டு இங்கே என்டர் பண்ணுறேன். அண்ட் இந்த மேல் ஹைட்ஸோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே 5 அப்படின்ட்டு என்டர் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ மீன் வேல்யூ எங்கே இருக்கும்? இந்த கர்வோட சென்டரில் இருக்கும் 65. அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து ஸ்ப்ரெட்னஸ் ஆஃப் த டேட்டாவை வந்து ரிப்ரசன்ட் பண்ணோம். ஸோ நம்மளோட கொஸ்டின் என்னென்னா வந்து what is the probability that the randomly selected individual has height of exactly 65 inches. ஸோ இந்த ப்ராபபிலிட்டி வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. above, below, between and outside. இங்கே வந்து எக்ஸாக்ட்லி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இல்லை. ஸோ அதனால் நான் இங்கே வந்து பிட்வீனில் வந்து 65 and 65 அப்படின்ட்டு என்டர் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து 0 அப்படின்ட்டு நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்கு. ஸோ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து டிஸ்கிரைப்ஸ் ப்ராபபிலிட்டி அட் இன்டர்வல்ஸ். ஸோ நம்மளோட இன்டர்வல் இப்போ எப்படி நம்ம மாற்றலாம்னா வந்து 64.5 அண்ட் 65.5 அப்படின்ட்டு மாற்றிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணும்போது நம்மளோட கர்வில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரீஜன் வந்து அப்பியர் ஆகிருக்கு. ஸோ இந்த ரீஜன் எதை ரிப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ரீஜன் ஆஃப் திஸ் இன்டர்வல். ஸோ பிட்வீன் 64.5 அண்ட் 65.5. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே சும்மா 55 அப்படின்ட்டு செலக்ட் பண்ணுறேன். இப்போது ரீஜன் வந்து 55லேருந்து 65.5 வரைக்கும் மாறிடும். நான் ஜஸ்ட் சும்மா அதை வந்து சிமுலேட் பண்ணுறேன் இப்போது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரீஜன் வந்து இங்கே ஷேட் ஆகிருக்கு. ஸோ நான் பழைய மாதிரியே இங்கே வந்து 64.5 அப்படின்ட்டு மாற்றிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு. ஏரியா ஆஃப் ப்ராபபிலிட்டி வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0.07. ஸோ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து டிஸ்கிரைப்ஸ் ப்ராபபிலிட்டி அட் அன் இன்டர்வல். ஸோ அதுதான் வந்து இங்கே பிட்வீன் 64.5 அண்ட் 65.5 அப்படின்ட்டு கொடுத்துருக்கோம். அண்ட் நம்மளுக்கு அந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து கிடச்சிருக்கு. அண்ட் இந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ எதை ரிப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா அண்டர் திஸ் கர்வ். ஸோ ஏரியா அண்டர் த கர்வ்னா ஒன்றும் இல்லை. இங்கே வந்து இங்கே இந்த கிரே கலர் ரீஜன் இருக்குல்ல. ஸோ இந்த கிரே கலர் ரீஜனோட ஏரியா தான் வந்து இந்த வேல்யூ. ஸோ இப்போது டோட்டல் ஏரியா அண்டர் த கர்வ் அதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா டோட்டல் ஏரியா அண்டர் த கர்வ் அதோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ எப்படி வந்து 1 அப்படின்ட்டு இப்போது பார்க்கலாம். ஸோ நான் இப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் அ மேல் வித் ஹைட் பிட்வீன் 0 to 100 inches அப்படின்ட்டு கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபுல் ஏரியாவுமே வந்து கிரே கலர் ரீஜனாக ஷேட் ஆகியிருக்கு. ஸோ ஏரியா அண்டர் திஸ் கர்வ் வில் பி 1. ஸோ டோட்டல் ஏரியா அண்டர் த கர்வ் வந்து 1. இப்போது ஹாஃப் ஏரியாவோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஹாஃப் ஏரியாவோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 0.5. ஸோ ரைட் சைட் கர்வோட ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5. அதே போல் லெஃப்ட் சைடு கர்வோட ஏரியா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் 0.5. ஸோ லெஃப்ட் சைடும் வந்து 0.5 அண்ட் ரைட் சைடும் வந்து 0.5. ஸோ அதனால தான் வந்து டோட்டல் ஏரியான்றது கர்வ் வந்து இஸ் ஈக்குவல் டு 1. 0.5 + 0.5 வந்து 1.
இந்த கிராஃபோட ஹைட்டை நம்ம எப்படி வந்து இன்டர்பிரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னொரு கொஸ்டின் வந்து நான் உங்ககிட்ட கேட்குறேன். Are we more likely to find male with height 65 inch or 75 inch அப்படின்ட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து இங்கே மீன் வந்து 65 அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 5. ஸோ இதுதான் வந்து இந்த கர்வோட ப்ராப்பர்ட்டி. ஸோ பிட்வீனில் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் மேல் வித் ஹைட் 65க்கு வந்து நம்ம இங்கே இந்த ரேஞ்ச் வந்து கொடுத்துடலாம் 64.5 அண்ட் 65.5. ஸோ இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.07. ஸோ ஏரியா அண்டர் த கர்வ் வந்து 0.07. ஸோ இதேமாரி ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் மேல் வித் ஹைட் 75க்கு வந்து பிட்வீன் அப்படின்ட்டு இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு 2 இன்டர்வல் கொடுத்துடலாம் 74.5 அண்ட் 75.5. ஸோ இப்போது அந்த ரீஜன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இதோட ப்ராபபிலிட்டி வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.0109. ஸோ எந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது? ஸோ இந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் we are more likely to find men with height 65 inches than men with height 75 inches அப்படின்ட்டு நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஸோ நம்ம 1000 மேல் பேஸ்கெட் பால் பிளேயர்ஸோட ஹைட் டீட்டெயில்ஸை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை வந்து ஒரு லிஸ்ட்டில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு லிஸ்ட்டில் 1000 வேல்யூஸ் இருக்குது. இந்த 1000 வேல்யூஸோட ஆவரேஜ் வேல்யூ அதாவது மீன் வேல்யூ வந்து 65 inches அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. அண்ட் அதோட வேரியன்ஸ் வந்து 5 inches. ஸோ இந்த டேட்டாவை நம்ம விஷுவலைஸ் பண்ணும்போது இந்த டேட்டா ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுது அப்படின்ட்டு நம்மளால் வந்து இங்கே பார்க்க முடியுது. அண்ட் இந்த கர்வோட சென்டர் ரீஜன் தான் மீன் வேல்யூ அதாவது 65 அண்ட் அதோட ஸ்ப்ரெட்னஸ் வந்து 5 inches. ஸோ நம்ம மேலோட ஹைட் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி வச்ச மாதிரி நம்ம 1000 ஃபீமேல் பேஸ்கெட் பால் பிளேயர்ஸோட ஹைட் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு லிஸ்ட்டில் அகெயின் 1000 வேல்யூஸ் இருக்குது. இந்த 1000 வேல்யூஸோட ஆவரேஜ் வேல்யூ மீன் வேல்யூ வந்து 60 inches அண்ட் அதோட வேரியன்ஸ் வந்து 3.5 inches. அண்ட் அகெயின் இந்த டேட்டாவை நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த டேட்டா ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுது அப்படின்ட்டு நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. ஸோ இந்த கர்வோட சென்டர் ரீஜன் தான் வந்து மீன் வேல்யூ 60 inches அண்ட் அதோட ஸ்ப்ரெட்னஸ் வந்து 3.5 inches. நம்ம கிட்ட இப்போ 2 பெல் ஷேப்டு கர்வ் வந்து இருக்கு. ஸோ இந்த பெல் ஷேப்டு கர்வ் வந்து ரிப்ரசன்ட்ஸ் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் ஃபீமேல் அண்ட் இந்த பெல் ஷேப்டு கர்வ் வந்து ரிப்ரசன்ட்ஸ் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் மேல். ஸோ இப்போ நம்ம ஒரு பர்சனோட ஹைட்டை வந்து மெஷர் பண்ணுறோம். அந்த ஹைட் வந்து 61 அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம் 61 inches. பட் ஆனால் அந்த பர்சன் வந்து மேலா ஃபீமேலா அப்படின்ட்டு நம்ம பார்க்க மறந்துட்டோம். ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 61 அண்ட் அந்த பர்சன் வந்து மேலா ஃபீமேலா அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியல. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்? ஸோ எப்படி வந்து இந்த 2 பெல் ஷேப்ட் கர்வ் வந்து நம்மளுக்கு இதை வந்து ஆன்சர் பண்ண ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம Gaussian நைவ் பேஸ் யூஸ் பண்ணி ஒரு பர்சன் வந்து மேலா இல்லாட்டி ஃபீமேலா அப்படின்ட்டு கிளாஸிஃபை பண்ண போகிறோம் பேஸ்ட் அப்பான் த இன்புட் ஹைட். ஸோ நைவ் பேஸோட ஃபார்முலா என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். ப்ராபபிலிட்டி ஆஃப் A given B is equal to probability of B given A into probability of A divided by probability of B. So A இப்போ எதை represent பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட class labels represent பண்ணுது. A will be male or A will be female. அண்ட் பி எதை ரிப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹைட்டை வந்து ரிப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இப்போ இந்த ஏ அண்ட் பி வேல்யூஸை இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் மேலுக்கு வந்து நம்மளுக்கு இது மாதிரி ஒரு ஃபார்முலா கிடைக்கும். அண்ட் ஏ அண்ட் பி வேல்யூஸை அகெயின் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபீமேலுக்கு நம்மளுக்கு இது மாதிரி ஒரு ஃபார்முலா கிடைக்கும். So probability that a person is male given height is equal to 61. அது எப்படி கண்டுபிடிப்போம்னா வந்து with the help of this formula. And probability that the person is female given height is equal to 61 எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா with the help of this formula. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு பர்சனோட ஹைட்டை வந்து மெஷர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த பர்சனோட ஹைட் வந்து 64 அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ 61 இல்லை 64 அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இந்த பர்சன் வந்து மேலா ஃபீமேலா அப்படின்ட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மேலோட ஃபார்முலா என்ன அப்படின்ட்டு ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தோம் அண்ட் ஃபீமேலோட ஃபார்முலா என்ன அப்படின்ட்டு ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தோம்.
ஸோ இந்த ஃபார்முலாவில் டினாமினேட்டர் ரெண்டுமே வந்து காமனாக இருக்கிறதுனால இந்த டினாமினேட்டரை நம்ம இக்னோர் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த நியூமரேட்டரை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ ப்ராபபிலிட்டி தட் அ பர்சன் இஸ் மேல் கிவன் ஹைட் இஸ் ஈக்குவல் டு 64 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஸோ இந்த டேர்ம் வந்து லைக்லிஹுட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது அண்ட் இந்த டேர்ம் வந்து ப்ரையாரை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ ப்ரையாரை கண்டுபிடிக்கிறது வந்து ஈஸி. ஸோ நம்ம கிட்ட வந்து 1000 மேல் அண்ட் 1000 ஃபீமேல் டேட்டா வந்து வச்சிருந்தோம் நம்ம கிட்ட. ஸோ அதனால ப்ராபபிலிட்டி தட் அ பர்சன் இஸ் மேல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1000 டிவைடட் பை 2000. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து 2000. ஸோ அதோட வேல்யூ வந்து 0.5. நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி தட் ஹைட் வில் பி 64 given மேல். இதை நம்ம எப்படி வந்து கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ப்ரீவியஸாக பார்த்தோம் மேலோட ஹைட் வந்து ஃபாலோஸ் அ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அதை வந்து இது மாதிரி ஷார்ட்டாக ரெப்ரசென்ட் பண்ணலாம் n அப்படின்ட்டு. அண்ட் இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருந்தது. மீன் வந்து 65 அண்ட் வேரியன்ஸ் வந்து 5. ஸோ இப்போ இங்கே 64 வந்து எங்கே வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம் அப்படின்றத இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம். ஸோ இப்போ இதே மாதிரி தான் நம்ம ஃபீமேல் ஓட ஃபார்முலாலையும் வந்து இந்த டேர்ம்ஸோட வேல்யூஸை கண்டுபிடிப்போம். ஸோ ப்ராபபிலிட்டி தட் அ பர்சன் இஸ் ஃபீமேல் கிவன் ஹைட் இஸ் ஈக்குவல் டு 64. ஸோ நம்ம இந்த ரெண்டு டேர்மோட வேல்யூஸை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் வந்து லைக்லிஹுட் அண்ட் இந்த செகண்ட் டேர்ம் தான் வந்து நம்மளோட ப்ரையார். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபீமேல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் 1000 டிவைடட் பை 2000. ஏன்னா நம்ம கிட்ட வந்து 1000 ஃபீமேல்ஸ் இருக்காங்க அண்ட் டோட்டலாக வந்து 2000 பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ 1000 ஃபீமேல் அண்ட் 1000 மேல். ஸோ ப்ராபபிலிட்டி தட் அ பர்சன் இஸ் ஃபீமேல் வந்து 1000 டிவைடட் பை 2000. ஸோ அதோட வேல்யூ வந்து 0.5. ஸோ நெக்ஸ்ட் இந்த டேர்மோட வேல்யூ எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் ஃபீமேல் ஹைட் ஃபாலோஸ் அ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அதை வந்து நம்ம ஷார்ட்டாக எப்படி n அப்படின்ட்டு ரெப்ரசென்ட் பண்ணலாம். அண்ட் அந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வில் வந்து ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தது. ஸோ ஃபார் ஃபீமேல் மீன் வேல்யூ வாஸ் 60 அண்ட் அதோட வேரியன்ஸ் வந்து வாஸ் 3.5. ஸோ இப்போ இந்த இடத்துல எங்கே வந்து நம்ம 64 வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டு கிளாஸிஃபை வெதர் a person is male or female based upon the input height is equal to 64. ஸோ 64 வந்து இந்த ஃபார்முலாவில் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அண்ட் இந்த ஃபார்முலாவில் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட ஃபார்முலா. So f of x is equal to 1 divided by square root of 2 pi sigma square into e to the power of minus x minus mu the whole square divided by 2 sigma square. So நம்ம கிட்ட வந்து மேலோட ஃபார்முலா இருக்கு அண்ட் ஃபீமேலோட ஃபார்முலா இருக்கு. அண்ட் நம்ம வந்து இப்போ மேல் ஃபார்முலா மட்டும் எடுத்துக்கலாம். மேல் ஃபார்முலாவில் ப்ரையாரோட வேல்யூ என்ன அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியும் 0.5. இப்போ இந்த வேல்யூவை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த வேல்யூவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனோட ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் எக்ஸில் வந்து நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். அண்ட் மியூவில் எது சப்ஸ்டியூட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேலோட மீன் வேல்யூ அதாவது 65 சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். அண்ட் சிக்மா ஸ்கொயர் தான் வந்து நம்மளோட வேரியன்ஸ். ஸோ அங்கே வந்து 5 வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். ஸோ இங்கேயும் சிக்மா ஸ்கொயர் இருக்குது அங்கேயும் 5 சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். அண்ட் பையோட வேல்யூ வந்து 3.14. and exponent oda value வந்து 2.17. so what is the value of pi and exponent அப்படினு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த values வந்து கிடைக்கும். and இங்க வந்து நம்ம இந்த ஃபார்முலால இருக்கிற எல்லா டேர்ம்ஸோட வேல்யூஸையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு வந்து probability that a person is male given height is equal to 64. so அந்த வேல்யூ வந்து கிடைக்கும். so நம்ம வந்து இத மேனுவலா வந்து கண்டுபிடிக்கலாம் இல்லாட்டி நம்ம வந்து SciPy லைப்ரரி யூஸ் பண்ணியும் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ SciPy லைப்ரரியில் scipy.stats.norm அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ நம்மளோட மேல் ஹைட் வந்து ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாலோ பண்ணிச்சுல. ஸோ அந்த மேல் ஹைட்டோட மீன் வேல்யூ அண்ட் அதோட வேரியன்ஸ் வேல்யூவை வந்து இங்கே பாஸ் பண்ணுறோம். அண்ட் நம்ம இப்போது ப்ராபபிலிட்டி தட் ஹைட் இஸ் ஈக்குவல் டு 64 அண்ட் தட் பர்சன் பிலாங்ஸ் டு மேல் அதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால தான் வந்து .pdf
probability density function. So இந்த function குள்ள வந்து 64 அப்படின்ற வேல்யூ வந்து பாஸ் பண்றோம். So இதுவும் வந்து நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துரும். ஸோ இல்லாட்டி நம்ம வந்து இந்த ஃபார்முலால வந்து இந்த வேல்யூஸை மேனுவலாக சப்ஸ்டிடியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். இல்லைனா ஒரே லைன்ல வந்து நம்ம இந்த SciPy லைப்ரரி ஹெல்ப் மூலியமாகவும் கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம இன்னொரு அப்ரோச் மூலியமாகவும் அதை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆன்லைனில் நிறையா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சிமுலேட்டர் வந்து அவைலபிளாக இருக்கு. இதுதான் வந்து மேல் ஹைட்டோட டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ். ஸோ அதோட மீன் வேல்யூ அண்ட் வேரியன்ஸ் வந்து இங்கே பாஸ் பண்ணிட்டா போதும். அண்ட் நம்ம வந்து இப்போ probability that a person's height is 64 inches and belonging to male அதை வந்து calculate பண்ண ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம இன்டர்வல் வந்து இங்கே செட் பண்ண போகிறோம். ஸோ 64ஓட இன்டர்வல் வந்து 63.5 and 64.5 அப்படின்ட்டு செட் பண்ணிட்டோம். அண்ட் இது வந்து நம்மளுக்கு இந்த ஏரியா அண்டர் த கர்வ் அந்த வேல்யூ வந்து கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து நம்மளோட ப்ராபபிலிட்டி. ஸோ 0.0781. ஸோ இந்த ரிசல்ட்டை வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பட் நிறைய பிளாக்ஸ் ஆர் டுட்டோரியல்ஸில் வந்து டேரெக்டாக இதை ப்ராபபிலிட்டி வேல்யூ அப்படின்ட்டே வந்து ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால இப்போ இதோட வேல்யூ வந்து 0.781. ஸோ நீங்கள் SciPy லைப்ரரி யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதே ரிசல்ட் தான் வரும், 0.0781. அண்ட் நீங்கள் மேனுவலாக வந்து அதை கால்குலேட் பண்ணாலும் உங்களுக்கு அதே வேல்யூ தான் வரும், 0.0781. ஸோ இப்போ இந்த 0.0781 எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஆஃப் ஹைட் இஸ் ஈக்குவல் டு 64 இன் மேல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அதாவது இந்த பர்டிகுலர் டேர்மோட வேல்யூ தான் வந்து 0.0781. ஸோ நம்ம கிட்ட இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ஸோட வேல்யூஸ் இருக்கு. இந்த ரெண்டு டேர்மை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து ஃபைனலாக ரிசல்ட் வந்து கிடைச்சிரும், 0.078 இன்டூ 0.5. ஸோ இது மாதிரி நம்ம இப்போ ஃபீமேலுக்கு வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அகெயின் இந்த ரெண்டு டேர்மோட வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மக்கிட்ட ஏற்கனவே ப்ரையரோட வேல்யூ வந்து அவைலபிளாக இருக்குது, 0.5 அப்படின்ட்டு. அண்ட் ப்ராபபிலிட்டி தட் ஹைட் இஸ் ஈக்குவல் டு 64 கிவன் ஃபீமேல். ஸோ இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அகெயின் நம்ம ஐதர் இந்த ஃபார்முலாவில் டேரெக்டாக அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம், இல்லாட்டி SciPy லைப்ரரியில் நம்ம அந்த வேல்யூஸை கண்டுபிடிக்கலாம், இல்லாட்டி நம்ம அந்த ஆன்லைன் சிமுலேட்டர் மூலியமாகவும் அந்த ப்ராபபிலிட்டி வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இப்போ மியூவில் வந்து 64க்கு பதிலாக 60 வந்து பாஸ் பண்ணுவோம். அண்ட் சிக்மா ஸ்கொயரில் வந்து 5க்கு பதிலாக 3.5 அப்படின்ட்டு பாஸ் பண்ணோம். அண்ட் பை அண்ட் எக்ஸ்போனன்ட்டோட வேல்யூ வந்து சேமாக தான் இருக்கும், 3.14 அண்ட் 2.17. ஸோ நீங்கள் மேனுவலாக கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இல்லைனா SciPy லைப்ரரியில் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மீன் ஃபீமேல் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனோட மீன் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 அண்ட் அதோட வேரியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5. அண்ட் நம்ம எதோட ப்ராபபிலிட்டி வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஹைட் இஸ் ஈக்குவல் டு 64. ஸோ அதை வந்து நம்ம இங்கே லாஸ்ட்டாக பாஸ் பண்ணுறோம். அண்ட் இது வந்து நம்மளுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கும். ஸோ 0.059 அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் ஆன்லைன் சிமுலேட்டர் மூலியமாகவும் அந்த வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த கர்வ் ரெப்ரசன்ட்ஸ் ஃபீமேல் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன், அதோட மீன் வேல்யூ அண்ட் அதோட வேரியன்ஸ் வந்து நம்ம ஃபீட் பண்ணால் போதும், நம்மளுக்கு இந்த கர்வ் வந்துடும். அண்ட் இங்கே வந்து பிட்வீனில் வந்து 33.5 அண்ட் 64.5 அப்படின்ற இன்டர்வலை வந்து செட் பண்ணோம். கால்குலேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட இந்த ரெண்டு டேர்ம்ஸோட வேல்யூஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம், 0.059 இன்டூ 0.5. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கும். ஸோ ரெண்டு டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது ப்ராபபிலிட்டி தட் ஹைட் இஸ் ஈக்குவல் டு 64, probability that a person is male given height is equal to 64, அதோட வேல்யூ வந்து 0.039. and probability that person is female given height is equal to 64 வந்து 0.029. ஸோ இப்போ இதில் எதோட வேல்யூ வந்து அதிகம், 0.039 தான் வந்து அதிகம். ஸோ அதனால person with height is equal to 64 is a male அப்படின்ட்டு நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ ப்ராபபிலிட்டி வேல்யூஸை கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூஸை வந்து கம்பேர் பண்ணோம். எந்த கிளாஸ் லேபிளோட ப்ராபபிலிட்டி வேல்யூ அதிகமோ இந்த ஹைட்டுக்கு வந்து அந்த பர்டிகுலர் கிளாஸ் லேபிளை வந்து அசைன் பண்ணிடலாம்.
ஸோ நான் இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு டாஸ்க் கொடுக்க போகிறேன். கிளாஸிஃபை வெதர் a person is male or female based upon the input height is equal to 658 inches. ஸோ இதுதான் வந்து மேலோட ஃபார்முலா அண்ட் இதுதான் வந்து ஃபீமேலோட ஃபார்முலா. நீங்கள் இந்த ரெண்டு டேர்ம்ஸோட வேல்யூஸை வந்து கண்டுபிடிக்கணும் ஃபார் மேல் அண்ட் இந்த ரெண்டு டேர்மோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும் ஃபார் ஃபீமேல். லைக்லிஹுட் இன்டு ப்ரையார், லைக்லிஹுட் இன்டு ப்ரையார். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் நான் ப்ரீவியஸாக சொல்லியிருந்தேன். நீங்களே இதை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இந்த ஹைட் வந்து இஸ் அ மேலா இல்லாட்டி ஃபீமேலா அப்படின்ட்டு நீங்களே வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வந்து அதை அட்ரஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து ஒரு Gaussian naive Bayes மாடல் வந்து பில்ட் பண்ண போகிறோம் வித் ஹெல்ப் ஆஃப் Scikit-learn லைப்ரரி. ஸோ நம்மக்கிட்ட வந்து இப்போது ரெண்டு ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஹைட் அண்ட் வெயிட். ஸோ இந்த ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு பர்சன் மேலா இல்லாட்டி ஃபீமேலா அப்படின்ட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம இம்பார்ட்டண்ட் லைப்ரரிஸை வந்து இம்போர்ட் பண்ணலாம். ஸோ pandas லைப்ரரி இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கேன். விஷுவலைசேஷன் பர்பஸ்க்காக matplotlib அண்ட் seaborn லைப்ரரி இம்போர்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் numpy லைப்ரரி இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இந்த செல்லை இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்து என்னோட டேட்டா செட் அண்ட் இந்த டேட்டா செட்டை வந்து நான் Kaggle வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணேன். ஸோ இந்த டேட்டா செட் அண்ட் இந்த நோட் புக் வந்து என்னோட GitHub ரெப்போவில் அவைலபிளாக இருக்குது. அதோட URL வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த டேட்டா செட் அண்ட் நோட் புக்கை உங்கள் சிஸ்டமில் டவுன்லோட் பண்ணிவிட்டு பேரலாக இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த மாடலை வந்து நீங்களும் வந்து பில்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த செல்லை நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ இந்த செல்லை வந்து நான் pandas லைப்ரரி மூலமா இந்த CSV ஃபைலை ரீட் பண்ணுறேன் அண்ட் அந்த CSV ஃபைலோட பார்த்து இதுதான் அண்ட் இந்த அதை வந்து இந்த வேரியபிளை வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த வேரியபிளை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வேரியபிளோட டைப் வந்து ஒரு டேட்டா ஃப்ரேம் அண்ட் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து கிளாஸ் லேபிள் ஜெண்டர் அண்ட் ஹைட் அண்ட் வெயிட் தான் நம்மளோட ஃபீச்சர்ஸ். ஸோ ஹைட் அண்ட் வெயிட் வந்து கண்டினியூஸ் வேல்யூ. ஸோ இது வந்து கண்டினியூஸ் வேல்யூனால இதோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அந்த டேட்டா ஃப்ரேம் டாட் டிஸ்கிரைப் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ டோட்டலாக வந்து 10,000 ரெக்கார்ட்ஸ் இருக்குது ஃபார் ஹைட் அண்ட் வெயிட் அண்ட் இதுதான் வந்து மீன் வேல்யூ அண்ட் இதுதான் வந்து மீன் வேல்யூ ஃபார் வெயிட் அண்ட் இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ இது மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இப்போ வந்து நம்ம டேட்டா செட்டில் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு கிளாஸ் லேபிள் இருக்கிறதுனால மேலோட ரெக்கார்டை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் அண்ட் ஃபீமேலோட ரெக்கார்டை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். ஸோ தனியாக எடுத்து அப்புறமா மேலோட டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம விஷுவலைஸ் பண்ண போகிறோம் அண்ட் ஃபீமேலோட டேட்டா டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம விஷுவலைஸ் பண்ண போகிறோம். ஸோ மேலோட ரெக்கார்ட்ஸை மட்டும் நம்ம இப்போ எப்படி எடுக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த டேட்டா ஃப்ரேமில் ஜெண்டர் காலமில் எங்கெல்லாம் மேல் அப்படின்ட்டு ஒரு வேல்யூஸ் இருக்கோ அதை மட்டும் நம்ம இப்போ ரிட்ரீவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த செல்லை எக்ஸிக்யூட் பண்ணால் நம்மளுக்கு ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்ட்டு வருது. ஸோ எந்த ரெக்கார்ட்லலாம் வந்து மேல் வேல்யூ இருக்கோ அது எல்லாமே ட்ரூ அப்படின்ட்டு வரும் அண்ட் எந்த ரெக்கார்ட்லலாம் வந்து ஃபீமேல் வேல்யூ இருக்கோ அங்கே எல்லாமே வந்து ஃபால்ஸ் அப்படின்ட்டு வரும். ஸோ இப்போ நம்ம அந்த ரெஸ்பெக்டிவ் ரெக்கார்ட்ஸை மட்டும் ரிட்ரீவ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அகெயின் gender_df அண்ட் இதுக்குள்ளே வந்து இந்த பூலியன் இண்டெக்ஸிங் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த செல்லை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெறும் மேலோட ரெக்கார்ட்ஸ் மட்டும் கிடச்சிரும். ஸோ 5000 ரோஸ். ஸோ 5000 ரெக்கார்ட்ஸ் ஆர் ரிலேட்டட் டு மேல் அண்ட் இதை வந்து நம்ம ஒரு வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணிடலாம் மேல் அப்படின்ட்டு. ஸோ இதே மாதிரி சிமிலராக நம்ம வந்து ஃபீமேலோட ரெக்கார்ட்ஸை மட்டும் செப்பரேட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இந்த செல்லை அகெயின் நம்ம ரீஎக்ஸிக்யூட் பண்ணலாம் அண்ட் இப்போ நம்மக்கிட்ட மேல் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஃபீமேல் ரெக்கார்ட்ஸ் வந்து செப்பரேட்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம மேல் ஃபீமேல் ஹைட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் மேல் ஃபீமேல் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து விஷுவலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான லைன் ஆஃப் கோட் தான் இது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைனில் நம்ம matplotlibல இருக்கிற subplots ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணியிருக்கோம் அண்ட் நம்ம வந்து ரெண்டு பிளாட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இங்கே 1,2 அப்படின்ட்டு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். 1 row அண்ட் 2 columns அண்ட் இந்த ஃபிகரோட சைஸை வந்து நம்ம இங்கே செட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு ஃபிகர் ஆப்ஜெக்ட் அண்ட் ஆக்சஸ் ஆப்ஜெக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம seaborn லைப்ரரியில் இருக்கிற டிஸ்ட் பிளாட் வந்து இங்கே கால் பண்ணியிருக்கோம் அண்ட் இதுக்குள்ளே வந்து மேலோட ஹைட்டை மட்டும் நம்ம பாஸ் பண்ணுறோம் அண்ட் இந்த பிளாட் வந்து எந்த ஆக்சஸில் வந்து அப்பியர் ஆகணும் அப்படின்றத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் அண்ட் இதோட லேபிள் வந்து மேல் ஹைட் அப்படின்ட்டு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் லைனில் வந்து டிஸ்ட் பிளாட்குள்ளே வந்து ஃபீமேலோட ஹைட்டை வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம் அண்ட் இதுவும் வந்து எந்த ஆக்சஸில் வந்து ரெஃபர் ஆகணும் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் அண்ட் இதோட லேபிள் வேல்யூவும் இங்கே செட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த பிளாட்டுக்கு வந்து நம்ம ஒரு டைட்டில் வந்து கொடுக்குறோம் ஹைட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ட்டு அண்ட் இந்த லெஜெண்ட்ஸ் வந்து அப்பியர் ஆகிறதுக்காக இங்கே இந்த லெஜெண்ட் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணியிருக்கோம். ஸோ சிமிலர்லி இந்த 4 லைன் ஆஃப் கோட்ஸில் நம்ம வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து பிளாட் பண்ணுறோம். ஸோ
Seaborn libraryல இருக்கிற dist plot குள்ள மேலோட weights மட்டும் பாஸ் பண்றோம் and அது வந்து செகண்ட் ஆக்சிஸ்ல வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்க போறோம். சோ அதனால இங்க வந்து ஆக்சிஸ்ல வந்து 1 அப்படினு மென்ஷன் பண்ணிருக்கோம் and இதோட லேபிள் வந்து மேல் weight அப்படினு செட் பண்ணிருக்கோம். சோ இதே மாதிரி இந்த லைன்ல வந்து நம்ம Seabornல இருக்கிற dist plot வந்து கால் பண்ணிருக்கோம் and அதுக்குள்ள வந்து ஃபீமேலோட weight வந்து பாஸ் பண்றோம் and again இந்த plot வந்து நம்மளோட செகண்ட் ஆக்சிஸ்ல வந்து டிஸ்ப்ளே பண்ணோம். சோ அதனால இங்க வந்து அந்த இண்டெக்ஸ் வேல்யூவை இங்க பாஸ் பண்ணிருக்கோம் and label is equal to female weight அப்படினு பாஸ் பண்ணிருக்கோம் and இந்த plotோட டைட்டில் வந்து weight distribution அப்படினு இங்க செட் பண்ணிருக்கோம் and இந்த legends வந்து appear ஆவறதுக்காக நம்ம இங்க legend function வந்து கால் பண்ணிருக்கோம். சோ இப்போ இந்த செல்லை எக்ஸிக்யூட் பண்ணா நமக்கு வந்து ரெண்டு விஷுவலைசேஷன் வந்து கிடைக்கும். சோ இது வந்து distribution of height for male and female. இது வந்து distribution of weight for male and female. சோ இங்க இருக்க எல்லா டிஸ்ட்ரிபியூஷனுமே வந்து looks like a normal distribution. ஒரு bell shaped curve மாதிரி தான் இருக்கு. and இங்க இருக்கிற இந்த shaded regionல இருக்கிற values classify பண்றது தான் வந்து tricky. ஏனா இந்த region வந்து represents overlap between male and female height and இங்க இருக்கிற இந்த shaded region வந்து represents overlap region between male and female weight. so next நம்ம box plot யூஸ் பண்ணி ஏதாச்சும் outliers இருக்கா அப்படினு செக் பண்ண போறோம். சோ அதுக்கான லைன் ஆஃப் கோட் தான் இது. சோ இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து நம்ம matplotlibல இருக்கிற subplots ஃபங்க்ஷன் கால் பண்ணிருக்கோம். நம்ம வந்து 2 plots வந்து கிரியேட் பண்ண போறோம். சோ அதனால தான் இங்க வந்து 1,2 அப்படினு ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம் and அந்த plotsோட சைஸ் வந்து நம்ம இங்க செட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் Seaborn libraryல இருக்கிற box plot ஃபங்க்ஷன் கால் பண்ணிருக்கோம். அதுக்குள்ள x axisல வந்து gender வேல்யூ இருக்கணும் and y axisல வந்து weights காலமோட வேல்யூ இருக்கணும் அப்படினு ஸ்பெசிஃபை பண்றோம். and நம்மளோட டேட்டா எங்க இருந்து ரெஃபர் ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட டேட்டா ஃப்ரேம் gender_df. சோ இந்த மெயின் டேட்டா ஃப்ரேம்ல இருந்து தான் வந்து அந்த வேல்யூஸ் வந்து நம்ம எடுக்க போறோம். சோ அதனால தான் வந்து இங்க data is equal to gender_df அப்படினு பாஸ் பண்றோம் and இந்த பாக்ஸ் பிளாட் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ் ஆப்ஜெக்ட்ல வந்து அப்பியர் ஆகணும். அதனால இங்க வந்து ஆக்சிஸ்ல வந்து 0 அப்படினு பாஸ் பண்ணிருக்கோம். சோ அதே மாதிரி இந்த தேர்ட் லைன்ல Seaborn libraryல இருக்கிற பாக்ஸ் பிளாட் கால் பண்ணிருக்கோம் and x axisல gender இருக்கணும் and y axisல வந்து height இருக்கணும் அப்படினு இப்போ ஸ்பெசிஃபை பண்றோம். and அதுக்கு அப்புறமா நம்மளோட டேட்டா வந்து will be referred from this variable gender_df and இது வந்து செகண்ட் ஆக்சிஸ் ஆப்ஜெக்ட்ல வந்து பிளாட் ஆகணும். அதனால இங்க வந்து இண்டெக்ஸ்ல வந்து 1 அப்படினு செட் பண்ணிருக்கோம். சோ இப்போ இந்த செல்லை எக்ஸிக்யூட் பண்ணலாம். சோ சப் பிளாட்ஸ்னு கொடுக்கணும், நான் சப் பிளாட்னு கொடுத்தேன், அதனால தான் அந்த எரர் வந்தது. சோ நம்மளுக்கு வந்து ஒரு பாக்ஸ் பிளாட் வந்து கிடைச்சிருக்கு. சோ இந்த ஃபர்ஸ்ட் விஷுவலைசேஷன் வந்து எப்படி கிடைச்சதுன்னா யூசிங் திஸ் லைன் ஆஃப் கோட். இந்த செகண்ட் விஷுவலைசேஷன் எப்படி கிடைச்சிச்சுன்னா யூசிங் திஸ் லைன் ஆஃப் கோட். ஸோ நம்மளோட பாக்ஸ் பிளாட்ல பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த டேட்டா ஃபார் மேல் ரிலேட்டட் டு வெயிட் வந்து இஸ் பிட்வீன் 170 to 200 அப்படின்ட்டு சொல்லலாம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டேட்டா ஃபார் ஃபீமேல் வெயிட் இஸ் பிட்வீன் 120 to 150 அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ தேர் இஸ் நோ ஓவர்லேப். ஸோ இங்கே இருக்கிற இந்த ஸ்மால் டாட்ஸ் தான் வந்து அவுட்லேயர்ஸ். ஸோ இந்த அவுட்லேயர்ஸ் தான் வந்து இங்கே இந்த ஷேடட் ரீஜன் மாதிரி இருக்குல்ல, ஸோ மோஸ்ட்லி இதுதான் வந்து அவுட்லேயர்ஸ். அண்ட் அதே மாதிரி நம்மளோட ஹைட் குள்ள போகலாம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த மேல் ஓட ஹைட் வந்து இஸ் பிட்வீன் 67 to 72 அப்படின்ட்டு சொல்லலாம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஹைட் ஃபார் ஃபீமேல் இஸ் பிட்வீன் ரேஞ்ச் 62 to 65 அப்படின்ட்டு சொல்லலாம். அகெயின் இங்க இருக்கிற இந்த ஸ்மால் டாட்ஸ் தான் வந்து நம்மளோட அவுட்லேயர்ஸ். அண்ட் அந்த அவுட்லேயர்ஸ் தான் வந்து இந்த ஷேடட் ரீஜன் வந்து இங்க ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட டேட்டா செட்டை ட்ரெயின் டேட்டா செட் அண்ட் டெஸ்ட் டேட்டா செட் ஸ்ப்ளிட் பண்ண போறோம். ஸோ அதனால Sklearn மாடியூல்ல இருக்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணியிருக்கேன், ட்ரெயின் டெஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஸ்ப்ளிட். அண்ட் இங்க ரெண்டு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ல வந்து வெறும் நம்மளோட ஃபீச்சர்ஸோட வேல்யூஸ் மட்டும் இருக்கணும். ஸோ அதனால நம்ம டேட்டா ஃப்ரேம்ல இருக்கிற இந்த காலமை மட்டும் ட்ராப் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற காலம்ஸை மட்டும் நான் இப்போ இந்த எக்ஸ் வேரியபிள்ல வந்து அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் வந்து அந்த நம்மளோட டேட்டா ஃப்ரேம் டாட் ட்ராப் எந்த காலமை ட்ராப் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெண்டர். அண்ட் நம்ம வந்து இந்த ஃபுல் காலமே ட்ராப் பண்றோம், அதனால ஆக்சிஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணோம்.
நெக்ஸ்ட் y வேரியபிள்ல வந்து ஜெண்டர் காலமை மட்டும் நம்ம ரிட்ரீவ் பண்ணி y வேரியபிள்ல வந்து அதை அசைன் பண்ண போறோம். ஸோ அதனால தான் வந்து நம்மளோட டேட்டா ஃப்ரேம்ல வந்து இந்த ஜெண்டர் காலமை மட்டும் நம்ம இந்த இண்டெக்ஸிங்ல பாஸ் பண்றோம். அண்ட் இது வந்து நம்மளுக்கு அந்த ஜெண்டர் காலமோட வேல்யூஸை மட்டும் கொடுத்துரும். அதை வந்து y வேரியபிள்ல நம்ம இப்போ ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்றோம். அண்ட் அதுக்குள்ள வந்து நம்மளோட x வேல்யூ அண்ட் y வேல்யூவை பாஸ் பண்றோம். x தான் வந்து நம்மளோட ஃபீச்சர்ஸ் ஹைட் அண்ட் வெயிட், அண்ட் y தான் வந்து நம்மளோட கிளாஸ் லேபிள். ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு இங்க இந்த 2 ஸ்டெப்ல கிடைச்சிருக்கு. அண்ட் நம்மளோட டெஸ்ட் சைஸ் வந்து 0.30 அப்படின்ட்டு செட் பண்ணியிருக்கோம். ஸோ 70% வந்து ட்ரைனிங் டேட்டா அண்ட் 30% டெஸ்ட் டேட்டா அப்படின்ட்டு செட் பண்ணியிருக்கோம். அண்ட் ரேண்டம் ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு செட் பண்ணியிருக்கேன். இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ரீப்ரொடியூசபிலிட்டி. ஸோ இப்போ இந்த செல்லை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து மாடல் வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஸோ Sklearn லைப்ரரியில் இருக்கிற இந்த Gaussian Naive Bayes கிளாஸை வந்து நான் இம்போர்ட் பண்ணுறேன் ஃப்ரம் naive_bayes மாடியூல். ஸோ இது வந்து ஒரு கிளாஸ், அதனால இதை வந்து இப்போ இன்ஸ்டான்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இந்த செகண்ட் லைனில் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்ஸ்டான்ஷியேட் பண்ண அப்புறமா இந்த ஆப்ஜெக்ட்ல வந்து ஃபிட் அப்படின்ட்டு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த ஃபிட் மெத்தட்குள்ள வந்து x_train அண்ட் y_trainோட வேல்யூஸை மட்டும் பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த செல்லை எக்ஸிக்யூட் பண்ணால் நம்மளோட மாடல் ட்ரைனிங் வந்து நடக்கும். ஸோ மாடல் ட்ரைனிங் வந்து நடந்துச்சு. இப்போ ட்ரெயின் ஆன மாடலில் வந்து நம்ம டெஸ்ட் டேட்டாவை பாஸ் பண்ணி அந்த டெஸ்ட் டேட்டாவோட ரிசல்ட்ஸை வந்து ரிட்ரீவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான லைன் ஆஃப் கோட் தான் இது. ஸோ நம்மளோட மாடல் ஆப்ஜெக்ட்ல ப்ரெடிக்ட் அப்படின்ட்டு ஒரு மெத்தட் இருக்கு. அண்ட் அதுக்குள்ள வந்து நம்மளோட எக்ஸ் டெஸ்ட் வேல்யூஸை பாஸ் பண்றோம். நம்மளோட டெஸ்ட் டேட்டாவோட ஹைட் அண்ட் வெயிட் வேல்யூஸை வந்து நம்ம இப்போ இங்கே பாஸ் பண்றோம். அண்ட் இது வந்து நம்மளுக்கு ப்ரெடிக்டட் கிளாஸ் லேபிள் வந்து கொடுக்கும். ஸோ அதை வந்து இந்த வேரியபிளை வந்து அசைன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த செல்லை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன். ஸோ இப்போ நம்ம கிட்ட வந்து ப்ரெடிக்டட் லேபிள்ஸ் ஃபார் டெஸ்ட் டேட்டா இருக்கு அண்ட் ஆக்சுவல் லேபிள்ஸ் ஃபார் டெஸ்ட் டேட்டாவும் இருக்கு. ஸோ இந்த ஒய் டெஸ்ட் தான் வந்து ஆக்சுவல் லேபிள் ஃபார் த டெஸ்ட் டேட்டா அண்ட் இந்த வேரியபிள்ல தான் வந்து ப்ரெடிக்டட் லேபிள்ஸ் ஃபார் த டெஸ்ட் டேட்டா வந்து இருக்கு. ஸோ இப்போ இந்த 2 வேரியபிளை யூஸ் பண்ணி நம்ம வந்து மாடலோட பெர்ஃபார்மன்ஸை வந்து மெஷர் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம Scikit-learn லைப்ரரியில் இருக்கிற இந்த மெட்ரிக் மாடியூலை இம்போர்ட் பண்ணுறோம். அண்ட் அதில் இருக்கிற இந்த கிளாசிஃபிகேஷன் ரிப்போர்ட், கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் அண்ட் அக்யூரசி ஸ்கோர் ஃபங்க்ஷன்ஸை வந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அக்யூரசி ஸ்கோரை வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால அக்யூரசி அண்டர் ஸ்கோர் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்மளோட ஆக்சுவல் லேபிள், அதாவது ஒயிட் டெஸ்ட் தான் வந்து நம்மளோட ஆக்சுவல் டெஸ்ட் டேட்டாவோட லேபிள்ஸ். அண்ட் இதுக்குள்ள வந்து நம்மளோட செகண்ட் பேராமீட்டரா நம்மளோட ப்ரெடிக்டட் டெஸ்ட் லேபிள்ஸை வந்து பாஸ் பண்ணுறோம் இங்கே. இப்போ இந்த செல்லை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு அக்யூரசி 88% அப்படின்ட்டு வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்து கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால இந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ள அகைன் நம்மளோட ஆக்சுவல் டெஸ்ட் கிளாஸ் லேபிள்ஸ் அதை வந்து இங்கே பாஸ் பண்ணுறோம். அண்ட் நம்மளோட ப்ரெடிக்டட் லேபிள்ஸ் ஃபார் த டெஸ்ட் டேட்டாவை வந்து இங்கே பாஸ் பண்ணுறோம். இந்த செல்லை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அகைன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த டயக்னல் தான் வந்து மாடல் வந்து கரெக்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்க கிளாஸஸ். அண்ட் இங்கே இருக்கிற இந்த டயக்னல் வேல்யூஸ் தான் வந்து நம்ம மாடல் வந்து பண்ணியிருக்கிற அந்த ராங் ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ இது வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ் அண்ட் இது வந்து ஃபால்ஸ் நெகட்டிவ் வேல்யூஸ். நெக்ஸ்ட் நம்ம மாடலோட ப்ரெசிஷன், ரெக்கால், F1 ஸ்கோர் அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால கிளாசிஃபிகேஷன் ரிப்போர்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்மளோட ஆக்சுவல் டெஸ்ட் டேட்டா கிளாஸ் லேபிள்ஸ் அண்ட் ப்ரெடிக்டட் டெஸ்ட் டேட்டா கிளாஸ் லேபிள்ஸை வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு கிளாசிஃபிகேஷன் ரிப்போர்ட் வந்து கொடுத்துரும். ஸோ இதுதான் வந்து ப்ரெசிஷன் வேல்யூ, ரெக்கால் அண்ட் F1 ஸ்கோர். ஸோ மாடலை இப்போ நம்ம இவாலுவேட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம மாடல் வந்து ஒரு டீசென்டான மாடல் தான், ரொம்ப வேர்ஸ்ட்டும் இல்லை ரொம்ப பெஸ்ட்டும் இல்லை. ஸோ டீசென்டான ஸ்கோர்ஸ் தான் வந்து இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் வந்து பண்ணலாம் ஆன் அன்சீன் டேட்டா. ஸோ ட்ரைனிங் டேட்டா செட் அண்ட் டெஸ்ட் டேட்டா செட்டில் இல்லாத ஒரு வேல்யூஸை வந்து நம்ம இப்போ பாஸ் பண்ணி மாடலை வந்து ப்ரெடிக்ட் பண்ண சொல்லலாம் வெதர் தட் பர்சன் ஹைட் ஆர் வெயிட் பிலாங்ஸ் டு மேல் கிளாஸ் ஆர் ஃபீமேல் கிளாஸா அப்படின்ட்டு. ஸோ அதனால மாடல் டாட் ப்ரெடிக்ட் அண்ட் இதுக்குள்ள வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட்குள்ள ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து ஹைட்டோட வேல்யூ அண்ட் செகண்ட் வேல்யூ வந்து வெயிட்டோட வேல்யூவை பாஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏன்னா நம்மளோட டேட்டா ஃப்ரேமில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்டோட வேல்யூ அண்ட் செகண்ட் வந்து வெயிட்டோட வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ள போகலாம். ஸோ இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் ஹைட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹைட் வேல்யூ வந்து 55 அப்படின்ட்டு எடுத்துக்கலாம் அண்ட் வெயிட் வேல்யூ வந்து அகெயின் 100 அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ 55 இங்கே இருக்கு அண்ட் 100 வந்து இங்கே இருக்கு. ஸோ இங்கே இருக்கிற இந்த ஆரஞ்சு ரீஜன் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஃபீமேல் வெயிட். ஸோ நம்மளோட ப்ரெடிக்ஷனும் வந்து ஷுட் பி ஃபீமேல்.
ஸோ ஹைட் வந்து 55 அண்ட் வெயிட் வந்து 99 அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஹைட் வந்து 55 அண்ட் வெயிட் வந்து 99 அப்படின்ட்டு பாஸ் பண்ணுறேன். இப்போ நான் ப்ரெடிக்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு ஃபீமேல் தான் கிடச்சிருக்கு. ஸோ எப்படி வந்து நான் ஷூராக ஃபீமேல் அப்படின்ட்டு சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிற இந்த டிஸ்ட்ரிபியூஷனை வச்சு தான் வந்து நான் அந்த வேல்யூஸை எடுத்தேன். ஸோ இப்போ நம்ம இன்னொரு வேல்யூ வந்து பாஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஹைட்டில் வந்து 80 அப்படின்ட்டு பாஸ் பண்ணலாம் அண்ட் வெயிட்டில் வந்து 240 அப்படின்ட்டு பாஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு மேல் அப்படின்ட்டு ப்ரெடிக்ட் பண்ணும். ஏன்னா இது வந்து மேல் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கிற most likely values for height and weight. So heightல இருக்கிற வேல்யூ வந்து நம்ம 80 அப்படின்ட்டு பாஸ் பண்ண போறோம் அண்ட் வெயிட்ல வந்து 240 அப்படின்ட்டு பாஸ் பண்ண போறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேல் அப்படின்ட்டு வந்திருக்கு. ஸோ இப்போ ட்ரிக்கியாக வந்து ரெண்டு ஹைட் அண்ட் வெயிட் வேல்யூஸ் கொடுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஷேடட் ரீஜனில் இருக்கிற இந்த வேல்யூஸ் தான் வந்து ஓவர்லாப் வேல்யூஸ் ஆஃப் ஹைட் ஃபார் மேல் அண்ட் ஃபீமேல். ஸோ அதனால ஹைட் வந்து 65 அப்படின்ட்டு எடுக்க போகிறேன் அண்ட் வெயிட் வந்து 150 அப்படின்ட்டு எடுக்க போகிறேன். ஸோ மாடல் வந்து என்ன ப்ரெடிக்ட் பண்ணும் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த ஷேடட் ரீஜன் வந்து இஸ் ஓவர்லாப் ரீஜன் ஃபார் போத் மேல் அண்ட் ஃபீமேல் ஹைட் அண்ட் வெயிட். ஸோ ஹைட் வந்து 65 அண்ட் வெயிட் வந்து 150. ஸோ மாடல் வந்து ஃபீமேல் அப்படின்ட்டு நம்மளுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்கு.